எல்லாருமே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 10. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக்கு வந்து எந்திரிக்கான். எந்திரிச்சோன்னே பார்த்தா அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஏன் என் தலை இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா டேஹும் வந்து உள்ளுக்குள்ளே வரான். உள்ளுக்குள்ளே வந்தோடனே கிளாஸ்லேருந்து தண்ணியை எடுத்து கொடுக்குறான். இந்த மாத்திரையை சாப்பிடு, உனக்கு வந்து தலைவலி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். உடனே வந்து டேஹும் வந்து ஜங்குக்கை முறைச்சி பார்க்குறான். அப்போ பார்த்தா ஜங்குக் வந்து கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறான். இவன் ஏன் நம்மளை எப்படி பார்க்குறான்னு. ஜங்குக்கு வந்து எந்திச்சு போக பார்க்குறான். அப்போ வந்து டேங் வந்து அவனோட ஷோல்டரை பிடிச்சி திருப்பி உட்கார வைக்கிறான். ஃபஸ்ட்டு இந்த மாத்திரையை சாப்பிட்டு நீ எங்கே வேணால் போ அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல, அப்படி ஷாக் ஆகி பார்த்துருக்கான். வாயை தர அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். இவனும் சின்ன பிள்ளை மாதிரி அப்படி வாயை திறக்கிறான். உடனே வந்து டேங் வந்து வாயில் மாத்திரையை போட்டு தண்ணியும் குடிக்க வைக்கிறான். இப்போ நீ எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அங்கேருந்து போயிடறான். போனோடனே வந்து ஜங்குக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அப்படி முழிச்சிட்டு உட்காந்துருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த சைடு பார்த்தா ஜிமின் வந்து கண்ணை முழிக்கிறான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து யூங்கியோட கையில் வந்து படுத்துருக்கும் போது ஜிமின் அப்படியே யூங்கியை பார்க்குறான். அவனோட ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது. அப்போ பார்த்தா ஜிமின் வந்து அப்படி யூங்கியே பார்த்துட்ருக்கான். அவனோட ஒரு கை வந்து அவனோட ஹார்ட்டில் வச்சுட்டு என் ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவனே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். நான் யூங்கியை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா யூங்கி வந்து கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சோடனே வந்து ஜிமின் வந்து கொஞ்சம் டக்குன்னு விலகினோடனே சாரி, இது எப்போ நடந்துச்சுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி யூங்கி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நம்ம ஹஸ்பண்ட்ஸ் தானே, இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து ஒன்றுமே சொல்லாமல் எழுந்துச்சி போயிடறான். அப்போ பார்த்தா ஜிமினுக்கு அப்போ தான் அவன் என்ன சொன்னான்னு தோணுச்சு. அதுக்கடுத்து அவன் அப்படி ப்ளஷ் பண்ணிவிட்டு கீழே பார்க்குறான். இவங்க வந்து பாத்ரூம் போனோடனே ஜிமின் வந்து உட்காந்து யோசிக்கிறான் அவன் கூட என்ன நடக்குதுன்னு. இதுவும் நல்லது தான், நம்ம வந்து ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறது, அப்போ தான் டேஹும் வந்து நல்லா இருப்பான், நம்ம வந்து இவங்க கூட இருக்கலாம், அவன் தான் நம்மளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து அவனே சொல்லிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா டேங் வந்து பெட்டில் உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக் வந்து அப்போ தான் குளிச்சுட்டு வெளியில் வரான். வெளில வந்தோடனே டேங் வந்து ஜங்குக்கை பார்த்து குக்கி நம்ம எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து உனக்கு தேவைன்னா நீ போ அப்படின்னு சொல்லி ரூடாக சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படி க்யூட்டை ஆட் பண்ணுறான். நான் எப்படி தனியாக போவேன், எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி க்யூட் வாய்ஸில் சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜங்குக் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ்டான ஃபேஸை வச்சு டேங்கை பார்க்குறான். ப்ளீஸ் வாயம் போகலாம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே என்னால் வர முடியாது, ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதை நீ நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோன்னே டேங் வந்து இன்னும் க்யூட்டாகி பேசுகிறான். நீ வரலன்னா நான் ஸ்டாப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி க்யூட் வாய்ஸில் சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ப்ளீஸ் இது முதல் நிப்பாட்டு, பார்க்க சகிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக சொல்லிகிட்டு இருக்கும் போது ஜங்குக் வந்து அப்படி என்னடா தலையில் கை வச்சு நிற்கிறா, சரி வந்து தொலைகிற, எங்கே போகணும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு தெரியல, நான் இங்கே வந்ததே இல்லை, நீ எங்கேயாச்சும் நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரி நீ இனிமேல் இதை வந்து இந்த மாதிரி க்யூட்டாக வந்து நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து சரின்னு சொல்லிட்டு காம்பை வந்து ஜங்குக்கு வந்து வெளில போகிறான். வெளில போனோடனே டேங் வந்து ஜங்குக்கு பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஜங்குக்கும் டேங்கும் வந்து வெளில வராங்க. பார்த்தா அதே டயத்தில் வந்து யூங்கியும் ஜிமினும் வெளில வராங்க. ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்க்குறான். பார்த்தோன்னே யூங்கி வந்து ஜங்குக்கு நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். தெரியல, டேஹும் வந்து வெளில போகணுன்னு சொன்னான், அதனால தான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து நாங்கள் பீச்சுக்கு தான் போகிறோம், வா நம்ம எல்லோரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து சரியா அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் போகிறாங்க. அவங்க வந்து பீச்சுக்கு வந்தோடனே டேங் வந்து ஜிமின் கையை பிடிச்சிட்டு 2 பேரும் போய் நல்லா தண்ணியில் வந்து விளாட்றாங்க. ஜங்குக்கும் இவங்கியும் வந்து அங்கேயே உட்காந்துடுறாங்க. அப்போ வந்து ஜங்குக் வந்து யூங்கியை பார்க்குறான். யூங்கியை பார்த்து நீங்கள் ஜிமினை லைக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே யூங்கி வந்து ஆமாம், அஃப்கோர்ஸ் அவன் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி யூங்கி சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜங்குக் வந்து கொஞ்சம் சேட் ஆகிடுறான். பட் எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கிறீங்க, உங்கள் 2 பேருக்கும் நடந்த கல்யாணம் வந்து ஃபோர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து ஜங்குக்கை பார்க்குறான்.
ஆமாம் இது வந்து ஃபோர்ஸாக தான் நடந்துச்சு, ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எனக்கு வந்து இப்போ வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு போகணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து காதல் வரும். ஃபஸ்ட்டு நானும் குழப்பத்தில் தான் இருந்தேன், இது வந்து எப்படி ஆக போகுதுன்னு. ஏன்னா எனக்கும் அந்த ஐடியா இல்லை, ஜிமினுக்கும் அந்த ஐடியா இல்லை. ஆனால் இப்போ பாரு நாங்கள் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கோம். அது மாதிரி நம்ம வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே சேடாக உட்காந்துருக்கான். இப்போ ஜங்குக்கு வந்து ஜிமினையும் டேஹங்கையும் பார்க்குறான். 2 பேரும் சிரித்து நல்லா விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே ஜங்குக்கு வந்து இவங்கியை பார்க்குறான். நீயும் ட்ரை பண்ணு, டேஹுங்க ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்க நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் டேஹுங்கும் ஜிமினும் விளாண்டு முடிச்சுட்டு 2 பேரும் வந்து வராங்க. ஜிமின் வந்து இவங்கி பக்கத்தில் உட்காரான், டேஹுங் வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்காரான். அப்போ வந்து இவங்க வந்து ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்ட கேட்குறான். கேட்டோடனே ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து எந்திரிச்சு ஜிமினுக்கு வந்து கை கொடுக்குறான். உடனே ஜிமினும் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு 2 பேரும் போகிறாங்க. அப்போ பார்த்தா டேஹுங் வந்து வா குக்கி நம்ம போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நான் வந்து சின்ன பிள்ளை இல்லை, நான்லாம் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஏன் சின்ன பிள்ளைங்க தான் விளையாடுவாங்களா, பெரிய பசங்களும் விளையாடுவாங்க, வா நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிக்க இழுக்கிறான். ஜங்குக்கு வந்து மூவே பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கான். வா போகலாம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அவன் கையை பிடிச்சி அவன் மேலே இழுத்துறான். இழுத்தோடனே டேங் வந்து அப்படியே ஜங்குக்கு மேலே வந்து விழுந்துடுறான். விழுந்தோடனே பார்த்தா 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை லைட்டாக தள்ளி விடுறான். தள்ளி விட்டோடனே டேங்கும் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துடுறான். உனக்கு தெரியுமா, நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எங்களை வருஷம் கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா டேங் வந்து அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் போகிறான். ஜங்குக்கு வந்து டக்குன்னு பின்னாடி போகிறான். பின்னாடி போனோடனே டேங் வந்து அப்படியே ஜங்குக்கு கண்ணை வந்து பார்க்குறான். பார்த்தா அவன் கண் வந்து கொஞ்சம் பெருசாகி ஷாக்காக பார்த்துட்ருக்கான். என்னது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஒன்றும் இல்லை, சும்மா தான், நீ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் உன்னை பார்க்க நீ வந்து ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து உட்காரான். உட்காந்தோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே பிளிங்க் ஆகி அப்படியே டேங்கே பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமினும் இவங்கி வந்து ஐஸ்கிரீம் கரண்ட் நின்றுட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்காங்க. 4 ஐஸ்கிரீம் தாங்க அப்படின்னு சொல்லி இவங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஐஸ்கிரீம் வந்து சாரி சார் காலி ஆகிடுச்சு, 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இவங்கி வந்து சரி அப்படியே அப்போ எங்கள் ஐஸ்கிரீமே வேணாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஏன் 2 தான் இருக்குல்ல, 2 வாங்குவோம், நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இவங்கி வந்து ஷோரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே இதில் என்ன இருக்குது வாங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்கியும் வாங்கிடுறான். அப்போ பார்த்தா இவங்கி வந்து கவரை வந்து பிரித்து ஜிமின் கையில் தரான். சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே ஜிமின் வந்து ஒரு சைடு சாப்பிட்டுட்டு இவங்கிட்ட தரான். இப்போ நீ சாப்பிடு, நான் வந்து இந்த சைடு தான் சாப்பிட்டேன், நீ வந்து அந்த சைடு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்கி வந்து அப்படியே ஜிமினை பார்த்துட்டு இவங்க எந்த பக்கம் ஜிமின் சாப்பிட்டானோ அந்த பக்கத்தில் வந்து இவங்க வந்து சாப்பிட்றான். சாப்பிட்டோடனே ஜிமின் வந்து நான் இந்த பக்கம் தானே சாப்பிட சொன்னேன், நீ ஏன் இந்த பக்கம் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இதில் என்ன இருக்குது, நம்ம தான் எப்படியும் ஷேர் தானே பண்ண போகிறோம், எந்த பக்கம் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படியே கொஞ்சம் ப்ளஷ் பண்ணுறான். அப்போ பார்த்தா இவங்க வந்து ஜிமின் கையை பிடிச்சிட்டு 2 பேர் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. டேங் வந்து பீச்சை பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து சும்மா இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா இவங்க 2 பேர் வரதை பார்க்குறான். அப்படி பார்த்தா அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிருக்கு வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே இவனுக்கு வந்து கொஞ்சம் சேடாகுது. ஜிமின் வந்து மூவ் ஆன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து யோசிச்சு அப்படியே சேட் ஆகுறான். இவங்க 2 பேரும் பக்கத்தில் வந்தோடனே ஜங்குக்கு வந்து கீழே பார்க்குறான். இந்தா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து ஜங்குக்கு கையில் தரான். தந்தோடனே ஜங்குக்கு வாங்கிக்கிறான். வாங்கினோடனே சாரி அங்கே வந்து 2 தான் இருந்துச்சு, அதனால் நாங்கள் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறோம், நீனும் டேகுங்க ஒன்று ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சரின்னு சொல்லிடுறான். சொன்னோடனே இவங்க வந்து நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நடந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிடுறாங்க. இங்கே வந்து ஜங்குக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணோடனே டேங் வந்து வா இது வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே உனக்கு வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டவுடனே ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து டேங் வாய்க்கிட்ட கொண்டு போகிறான். டேஹுங்க ஆன்னு சொல்லிட்டு சாப்பிட வரான். உடனே பார்த்தா ஜங்குக்கு வந்து டேஹுங் வாயில் கொடுக்காம அவன் வாய்க்குள்ளே போட்டுக்கிறான். போட்டோடனே ஜங்குக்கு வந்து இப்போ இதை எச்சு உன்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஏன் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு அந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்றான். என்னோட ஹஸ்பண்டோட எச்சு நான் சாப்பிட மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இப்போ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வாயில் வந்து டேங் வந்து ஐஸ்கிரீமை வந்து திணிச்சு விட்றான். திணிச்சு விட்டோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்கான்.
அப்போ பார்த்தா டேங் வந்து ஜங்குக்கை பார்த்து விங்க் அடிக்கிறான். விங்க் அடித்தோடனே ஜங்குக் வந்து ரொம்ப ஷாக் ஆகி அப்படி திரும்பிடுறான் அந்த சைடு. நம்ம ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வா ஃபஸ்ட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். இந்த பக்கம் ஹோசோக் வீட்டில் வந்து ஹோசோக் வந்து ஒயன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தா ஒயன் வந்து கிச்சன்லேருந்து வெளில வரா. நான் சமைச்சிட்ருக்கேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹோசோக் வந்து இல்லை ஜிமினுக்கு வந்து ட்ரெஸ் இல்லைல்ல, அவன் கல்யாணம் டக்குன்னு நினச்சிட்டு நம்ம அவ்வளோவா ட்ரெஸ்ஸு கொடுக்க முடியல, அதனால் நான் பேக் பண்ணி அவனுக்கு வந்து கொடுத்துடுவோம். நாளைக்கு வந்து அவங்க வந்து ஹனிமூன்லேருந்து வந்துடுவாங்களே, நாளைக்கு நான் போய் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே வையன் வந்து நான் இப்போ வேலையாக இருக்கேன், என்னால் முடியாது, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணால் பேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக் வந்து இல்லை நான் போய் பேக் பண்ணுறேன், நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து ஜிமினோட ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தா ஜிமினோட டேஹுங்கோட ஃபோட்டோ இருக்குது. உடனே வந்து ஹோசோக் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீங்கள் ஹாப்பியாக தானே அங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து கிஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணோடனே சரி நம்ம இப்போ வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோ வாங்க வச்சுட்டு பேக்கை வந்து தேடுறான். அப்போ வந்து ஜிமினோட கொஞ்சம் புக்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணுறான். பேக் பண்ணும்போது பார்த்தா அங்கே பார்த்தா ஓரமாக ஒரு பேக் வந்து கிடக்குது. இது என்ன பேகு அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து அதை எடுத்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா அப்படியே அவன் கையெல்லாம் நடுங்குது. அப்போ பார்த்தா அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அதில் பார்த்தா ஜிமினும் ஜங்குக்கும் இருக்கிற ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ பார்த்தோன்னா அங்கே பார்த்தா நிறையா கிஃப்ட்ஸு கார்ட்ஸு எல்லாமே இருக்குது. அப்போ பார்த்தா ஹோசோக் வந்து இதெல்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி வந்திருக்கான். ஜங்குக்கும் ஜிமினும் லவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கான். ஐயோ நான் என் பசங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேனே, எப்படி நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். ஜிமின் எப்படி இவங்க கூட வாழ்வான், ஜங்குக்கு எப்படி டேங் கூட வாழ்வான், அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேர் வேறு ஒரே வீட்டில் இருக்காங்களே, நான் என்ன பண்ணி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். ஸோ கைஸ், இதுதான் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 10. நான் வந்து உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.